இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அடுத்தடுத்து படங்கள் வெளியாகி அவரது ரசிகர்களை குஷிப்படுத்தியுள்ளது. கோலமாவு கோகிலா படத்தில் துவங்கி இவரது பயணம் கடந்த ஆண்டில் ஜெயிலர் படம் மூலம் மிகவும் பிரம்மாண்டமாக தொடர்ந்து வருகிறது. அடுத்த படத்திலும் இவர் ரஜினிகாந்தையே ஜெயிலர் 2 படத்திற்காக இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் ரஜினிகாந்தின் வேட்டையின் திரைப்படம் வரும் 10ஆம் தேதி ரிலீஸாக உள்ள நிலையில் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வருகிறார். இந்த படங்களை தொடர்ந்து அடுத்த ஆண்டில் ஜெயிலர் 2 படத்தில் ரஜினிகாந்த் இணைய உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே ஜெயிலர் 2 படத்தை தொடர்ந்து அடுத்ததாக தெலுங்கு திரைப்படத்தை இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இயக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த படத்தில் ஜூனியர் என்டிஆரை அவர் இயக்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த படத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கவிருந்த நிலையில் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் அவர் இந்த படத்திலிருந்து விலகியுள்ளார். அவருக்கு பதிலாகத்தான் அந்த திரைப்படத்தில் தற்போது ஜூனியர் என்டிஆர் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேவரா படத்தை தொடர்ந்து ஜூனியர் என்டிஆரின் இந்த படத்திலும் அனிருத் இசையமைக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த படத்திற்காக நெல்சன் திலீப் குமார் மிகப்பெரிய தொகையை சம்பளமாக பெறப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக தேவரா படத்தின் ப்ரமோஷனுக்காக சென்னை வந்திருந்த ஜூனியர் என்டிஆர் வெற்றிமாறன் இயக்கத்தில் நேரடி தமிழ் படத்தில் நடிக்கும் விருப்பத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இதேபோல கோலிவுட்டின் இளம் இயக்குநர்களுடன் இணையவும் விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அவரது ஆசை அடுத்தடுத்து நிறைவேறும் என்று தெரிகிறது. அடுத்த ஆண்டு ஜெயிலர் 2ஆம் பாகம் முடிவடைந்த பிறகு நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர் படம் உருவாகும் என்ற செய்திகள் தற்போது இணையத்தில் வைரலாகியுள்ளன. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் let the celebrations begin.